अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि ताला व बरकातुह। अल्हम्दुलिल्लाह, अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन दिब्बिल कुलूबि व दवाइहा व आफियतिल अब्दानि व शिफाइहा व नूरिल अब्सारि व ज़ियाइहा व अला आलिहि व सहबिहि व सल्लम। அருளும் பொருளும் அழியா மறையும் வாழ வழியும் கொடுத்த இறைவனுக்கே புகழ் அனைத்தும். நம் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக பரக்கத் பொருந்திய வெள்ளிக்கிழமையிலே அவனை வணங்குவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பரக்கத் பொருந்திய ஒரு மாதத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ரஜபு மாதம். இந்த ரஜபு மாதம் பிறை 27 தான் மிஅராஜ் என்று சொல்லப்படக்கூடிய விண்ணுலக பயணம் நடைபெற்றது என்பது அதிகமான வரலாற்று ஆசிரியர்களின் பதிவாக இருக்கிறது. அப்படி ஒரு பரக்கத்தான ஒரு மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய இரவு ஒரு புனிதமான இரவு, மிஅராஜுடைய இரவாக இருக்கிறது. இந்த மிஅராஜ் என்றால் என்ன? அன்னல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை கண்கூடாக சந்தித்து கொண்டு பேசிக்கொண்டார்கள். இந்த மிஅராஜ் இரவிலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாவற்றையும் சொன்னான். அல்லாஹ் தஆலா தொழுகையை கடமையாக்கினான். அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள், இந்த பூமிக்கு வந்தார்கள். வந்தவர்கள் அல்லாஹ்வை சந்தித்த செய்தியை சொன்னார்கள். இதுவரைக்கும் இந்த உலகத்தில் பிறந்து நபியாக அனுப்பப்பட்டு ஏகத்துவத்தை எல்லாரிடத்திலும் சொன்ன அந்த நபிமார்கள் யாருக்கும் இது போன்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. எத்தனையோ நபிமார்கள் இருந்தார்கள், அல்லாஹ்வை சந்திப்பதற்கு ஆசையும் பட்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவர்களுக்கு இல்லை என்று சொல்வதை விட அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த சக்தி அந்த நபிமார்களுக்கெல்லாம் இல்லை. ஆனால் அன்னல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய ஆற்றல் இருந்தது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் பரிசுத்தமானவன். தன்னுடைய அடியார் அன்னல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹரமிலிருந்து, காபாவிலிருந்து, மக்கமா நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹரம் ஷரீஃபிலிருந்து பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸிற்கு அல்லாஹ் அழைத்து சென்றான். அந்த இறைவன் பரிசுத்தமானவன் என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகிறான். ஹரமிலிருந்து பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸிற்கு நபி அவர்கள் சென்றார்கள் அல்லவா? எப்படி சென்றார்கள்? தொலைதூரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புராக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வாகனத்தை கொண்டு வருகிறார்கள்.
மின்னல் வேகத்தில் அதைவிட அதிகமாக செல்லக்கூடிய, விரைவாக செல்லக்கூடிய வாகனம். அந்த வாகனத்தில் ஏறி நபி அவர்கள் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸிற்கு சென்றார்கள். இதற்கு பெயர் இஸ்ரா என்று சொல்லப்படும். பலஸ்தீனத்திலிருந்து நபி அவர்கள் 7 வானங்களை கடந்து சென்றார்கள் அல்லவா, அதற்கு மியாராஜ் என்று சொல்லப்படும். நபி அவர்கள் பைத்துல் முகத்தஸிற்கு சென்றார்கள். இதுவரைக்கும் இந்த உலகத்தில் நபியாக அவதரித்த, நபிமார்களாக ரசூல்மார்களாக வாழ்ந்து இவ்வுலகத்தை விட்டும் பிரிந்து சென்ற எல்லா நபிமார்களும் அவர்களுடைய மண்ணறையிலிருந்து எழுந்து வந்து பலஸ்தீனத்திற்கு நபி அவர்களை சந்திப்பதற்காக வந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் யாரெல்லாம் நபிமார்களாக இருந்தார்களோ எல்லா நபிமார்களும் எங்கே வந்திருக்கிறார்கள்? பலஸ்தீனத்திற்கு, பைத்துல் முகத்தஸிற்கு வந்திருக்கிறார்கள். அங்கே எல்லோருக்கும் இமாமாக நின்று தொழுகை நடத்தியவர்கள், நபிமார்களுக்கான தொழுகை அது. அந்த நபிமார்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தியவர்கள் அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் அவர்களை இமாமுல் அன்பியா என்று சொல்லப்படும். நபிமார்களுடைய இமாம் அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அங்கே தொழுகையை நிறைவேற்றிய பிறகு 7 வானங்களை கடந்து அவர்கள் செல்கிறார்கள். முதல் வானத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு செல்லக்கூடிய நபி அவர்கள் அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அனுமதி கேட்டுவிட்டு சலாம் சொல்லப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் யார் என்று கேட்கிறார்கள், உங்களோடு யார் இருக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள். இருவரும் உள்ளே செல்கிறார்கள். பிறகு பேசிக்கொள்கிறார்கள். யார்? நபியல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பேசிக்கொள்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அங்கே இருக்கிறார்கள். இரண்டாவது வானத்திற்கு செல்கிறார்கள். அங்கே 2 நபிமார்கள் இருக்கிறார்கள். ஒன்று யஹ்யா, இன்னொன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த 2 நபிமார்களும் இரண்டாவது வானத்திலே இருக்கிறார்கள். ஏன் ஒரு வானத்தில் 2 நபிமார்கள் இருக்கிறார்கள்? இப்படியாக விளக்கம் சொல்லப்படும். கியாமத் நாளுடைய அடையாளமாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு வருகை தருவார்கள். அப்படி வரக்கூடிய நேரத்திலே அங்கே இரண்டாவது வானம் என்பது யாரும் இல்லாத வானமாக இருக்கக்கூடாது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருப்பார்கள் இரண்டாவது வானத்திலே. பூமிக்கு வருகை தரக்கூடியவர்கள் யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள், இன்னும் வஃபாத் ஆகவில்லை. அது இஸ்லாமியர்களுடைய கொள்கை, அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய கொள்கை. எனவே டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய, வெள்ளை மணரா இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து அவர்கள் இறங்கி வருவார்கள். அந்த பள்ளிவாசலுக்கு முதலாக வருவார்கள். நபியல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்த 3வது வானத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். 4வது வானத்திலே இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். 5வது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். 6வது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள்.
7வது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வானமாக சென்று ஒவ்வொரு நபிமார்களையும் சந்தித்து அந்த 7 வானங்களை தாண்டி சிதறத்துல் முன்தஹா என்கின்ற இடம் வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களோடு செல்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு மேலாக செல்ல முடியவில்லை, செல்லவும் மாட்டார்கள். அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய ஆற்றலும் அவர்களுக்கு இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? தங்களுடைய இறக்கைகளை அவர்கள் விரித்தார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தையே மறைக்கக்கூடிய அளவிற்குண்டான இறக்கை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவ்வளவு பிரமாண்டமான படைப்பு. அதற்கு மேலாக அவர்கள் செல்லவில்லை. ஆனால் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருந்தது? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் இருந்தது. அந்த சிதறத்துல் முன்தஹாவை கடந்து அல்லாஹ்வை கண்கூடாக பார்த்து நபி அவர்கள் பேசிவிட்டு வந்தார்கள். 2 அன்பளிப்பை பெற்றார்கள் என்பதாக சொல்லப்படும். ஒன்று 5 நேர தொழுகை. அல்லாஹு தஆலா 50 நேர தொழுகையாகத்தான் ஆரம்பத்திலே கொடுத்தான், அடுத்து குறைக்கப்பட்டது 5 நேர தொழுகை. 2வது பக்ரா சூராவில் இருக்கக்கூடிய கடைசி 2 வசனங்கள், ஆயத்துகள். இதுவரைக்கும் அல்லாஹு தஆலா வஹியை இந்த பூமியில் இருக்கக்கூடிய நபியல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகத்தான் கொடுத்து கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது அல்லாஹ் வஹியை கொடுக்கிறார். நெருங்கி இருந்து அல்லாஹு தஆலா அந்த வஹியை கொடுக்கிறார். பக்ரா சூராவில் இருக்கக்கூடிய கடைசி பவர்ஃபுல் ஆயத்து, ஆமன ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மின் ரப்பிஹி வல் மூமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி என்று ஓதுவோமே அந்த ஆயத்து. அடுத்த ஆயத்து, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத் ரப்பனா லா துஆഖிதுனா இன் நஸீனா வ அக்தானா ரப்பனா வ லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா. இப்படி துஆக்களாக வந்து கொண்டிருக்குமே இந்த ஆயத். ரொம்ப பவர்ஃபுல்லான 2 வசனங்கள். அல்லாஹு தஆலா அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறார். நபி அவர்கள் இந்த வசனங்களை குறித்து சொல்லுவார்கள், ஒருவர் அவர் தூங்க போகிறார் என்று சொன்னால் இரவு நேரத்திலே இந்த 2 வசனங்களை ஓதிவிட்டு தூங்கினால் போதும், அவருக்கு இதுவரைக்கும் இருந்த எல்லா முசீபத்துகளும் நீக்கப்படும். இந்த 2 வசனங்கள் அவ்வளவு ஆற்றல் பெற்றவை. அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா முசீபத், எந்த முசீபத்தாக இருந்தாலும் சரி, இந்த 2 வசனங்களே போதும் என்பதாக அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, அந்த தொழுகைகளை பெற்றுக்கொண்ட நபி அவர்கள் வருகிறார்கள். 6வது வானத்தில் இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன உம்மத்தக லா துதீகு அலா தாலிக, சத்தியமாக சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன், 50 நேர தொழுகைகளை உமது சமுதாயத்தவர்கள் யாரும் தொழமாட்டார்கள். அப்படியா? மீண்டும் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சென்றார்கள். 45ஆக அல்லாஹ் குறைத்து கொடுத்தான். மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன உம்மத்தக லா துதீகு அலா தாலிக், சத்தியமாக சொல்கிறேன், உமது சமுதாயம் இந்த 45ஐயும் தொழமாட்டார்கள். மீண்டும் மீண்டும் சென்று குறைக்கப்பட்டு 50 நேர தொழுகை 5 நேர தொழுகையாக மாறியது. அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், யார் ஒருவர் 5 நேர தொழுகையை தொழுகிறாரோ, 50 நேர தொழுகையை தொழுதால் என்ன நன்மையோ அந்த நன்மைகளை நான் தந்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். மீண்டும் வருகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன உம்மத்தக லா துதீகு அலா தாலிக், நிச்சயமாக நான் சொல்கிறேன், 5 நேர தொழுகையை கூட தொழமாட்டார்கள், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இதற்கு மேலும் சென்று அல்லாஹ்விடத்திலே குறைத்து கேட்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்பதாக சொல்லிவிட்டார்கள். இந்த பூமிக்கு வருகை தந்தார்கள். முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டார்கள்.
நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவிலே, இரவு முழுவதும் அல்ல, கொஞ்ச நேரத்திலே 7 வானங்களை கடந்து இங்கிருந்து பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீனத்திற்கு சென்று பைத்துல் முகத்தஸில் எல்லா நபிமார்களையும் சந்தித்து தொழுகையும் நடத்திவிட்டு 7 வானங்களை கடந்து ஒவ்வொரு வானத்தையும் கடக்கின்ற பொழுது நபிமார்களையும் சந்தித்து அல்லாஹ்வையும் சந்தித்து அல்லாஹ்விடத்திலே பேசிவிட்டு ஒரே இரவில், அதுவும் சற்று குறைய சிறிய நேரங்களிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, உங்கள் சாஹிப் இருக்கிறாங்கல்ல, யார்? நபி அவர்கள். ஏதோ குறைஞ்ச நேரத்தில், இரவு நேரத்தில் இந்த மாதிரி அல்லாஹ்வை சந்திச்சாங்களாம், வந்தாங்களான்னு சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உஸத்திகுஹு பிஹபரி ஸமா. இதுவெல்லாம் பெரிய விஷயமா? வானத்திலிருந்து எனக்கு வஹி வருகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வருகிறார்கள், என்னை சந்திக்கிறார்கள், வஹி கொண்டு வருகிறார்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதையே நான் உண்மைப்படுத்துகிறேனே, மேராஜை உண்மைப்படுத்த மாட்டேனா? நபி அவர்களால் முடியாதா? அது முடியாத காரியமா? நபி அவர்களை நான் உண்மைப்படுத்துகிறேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் அவர்களுக்கு சித்திக் என்கின்ற பெயரும் சேர்த்தே வந்தது. சித்திக் என்றால் என்ன? உண்மைப்படுத்தக்கூடியவர்கள் என்று அதற்கு அர்த்தம். நபி அவர்கள் கொண்டு வந்தார்கள், தொழுகையை கொண்டு வந்தார்கள். நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள், முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம், அது தொழுகை மட்டும்தான். ஒருத்தட்ட தொழுகை இல்லை, பேரில் முஸ்லீமாக இருக்கிறாரு அப்படின்னா அவரும் மற்றவங்களும் மற்ற மதத்தை சார்ந்தவர்களும் சரிசமம்தான். ஒருவர் தன்னை முஸ்லீம் என்று சொல்வதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது தொழுகை என்பதனை நபியல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் இப்படி சொல்லுவான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஷாயி வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை இருக்கிறதே, மானக்கேடான செயல்கள் தடுக்கப்பட்டவைகளை விட்டும் அந்த தொழுகை தடுத்துவிடும் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஒருவரிடத்திலே தொழுகை இருக்கிறது என்று சொன்னால் எந்தவித மானக்கேடான விஷயங்களையும் அவர் செய்ய மாட்டார். நபியவர்கள் இப்படி சொல்லுவார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா தன்னுடைய அர்ஷுக்கு கீழே நிழல் தருவான். அந்த நிழலுக்கு கீழே ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லா, ஒரு இளைஞர் இருப்பார். அவர் யார்? தன்னுடைய வாலிபத்தை இபாதத்து செய்வதற்காகவே கழித்தவர். அவருக்கு அல்லாஹு தாலா தன்னுடைய அரிசில நிழல் தருவான் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள்.